டிராகன் தீவு, த டிராகன் ஐலண்ட். தனது கல்லூரி லைப்ரரியில் கிடைத்த பழைய டிராகன் ஐலண்ட் வரைபடத்தை கண்டுபிடித்த லீனா அங்கு செல்ல விரும்பினாள். அதற்கு அவள் தம்பியையும் அவளுடன் அழைத்து சென்றால் ஒரு சிறிய படகு எடுத்துக்கொண்டு கடலில் பயணத்தை தொடங்கினார்கள். அடர்ந்த அலைகள் சூழ்ந்த கடற்பகுதியில் படகு மெதுவாக செல்கிறது. அவர்கள் இருவரில் லீனா துணிச்சலானவள், தோமஸ் சற்றே பயம் கொண்ட இயல்புடையவன். லீனா பழமையான அந்த வரைபடத்தை உறுதியாக பிடித்துக்கொண்டு அதை ஆர்வமாக நோக்குகிறாள். தோமஸ் மெல்லிய குரலில், லீனா, இது தேவையில்லாத பைத்தியக்காரத்தனம். டிராகன் தீவுக்குப் போனவர்கள் திரும்பி வந்ததே இல்லையே என்று கூறினான். லீனா நம்பிக்கையுடன், அவர்களிடம் இந்த வரைபடம் இருந்திருக்காது. வேறு எந்த வரைபடத்திலும் டிராகன் ஐலண்ட் தெரியாது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள். அவள் வரைபடத்தில் இருக்கும் எக்ஸ் குறியை விரலால் காட்டி, இங்குதான் இருக்க வேண்டும் என கூறினாள். திடீரென்று ஒரு உருமல் போன்ற பெரும் சத்தம். பனிமூட்டம் மெல்ல மெல்ல கலைந்து அருகிலே ஒரு பெரிய தீவு தெரிந்தது. அது எரிமலைகளால் சூழப்பட்டு மையத்தில் ஒரு ஆழமான மிரள வைக்கும் அளவு பெரிய குகை தெரிந்தது. டிராகன் தீவு. அதன் கரையோரம் படகை நிறுத்தினர். அவர்கள் கரையை அடைந்ததும் மணல் கருகியும் சிதைந்த மரங்களும் பழமையான டிராகன் உருவ சிற்பங்களும் அங்கு பார்த்தனர். தோமஸ் அதிர்ச்சியுடன், இந்த இடத்தில் ஏதோ ஒன்று உயிரோடு இருப்பது போல் உணர்கிறேன் என்று கூறினான். சொல்லும் போதே நிலம் அதிரத் தொடங்குகிறது. பெரிய குகையின் உள்ளே ஒரு நிழல் மெதுவாக அசைகிறது. மெதுவாக குகையின் அருகே சென்றனர். அது ஒரு டிராகன் குகை. குகையின் உள்ளே அவர்கள் கண்டது நம்ப முடியாத ஒரு காட்சி. லீனாவும் தாமஸும் உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு பெரிய டிராகன் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் தோல் உருகும் தங்கம் போல ஜொலிக்கிறது. அதன் காலடியில் ஒரு பிரகாசமான மாணிக்கக்கல் ஜெம்ஸ்டோன் ஒளிர்கிறது. லீனா ஆச்சரியத்துடன் அதன் அருகில் செல்கிறாள். உடனே தாமஸ், லீனா, அதை தொடாதே, டிராகன் எழுந்துவிடப் போகிறது என்றான். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு மர்மம் இருக்கிறது. உள்ளே இருக்கும் தங்க நிற டிராகனாள் குகையை விட்டு வெளியே வர முடியாது. காரணம், முன்பொரு காலத்தில் இதன் சக்தியை அடைய இந்த டிராகனை ஒரு மந்திரவாதி சிறை வைத்திருந்தான். யாராவது ஜெம்ஸ்டோனை எடுத்தால் அதன் சாபம் விடுபட்டுவிடும். இது தெரியாத லீனா அதை தன் கையில் எடுத்தாள். அந்த கணத்தில் டிராகனின் கண் திடீரென்று திறக்கிறது. லீனா, தோமஸ் இருவரும் துடிதுடிக்க ஓடுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வானத்தில் ஒரு பெரிய சாயல் பரப்பி அந்த டிராகன் பறக்கத் தொடங்குகிறது. அதன் தொண்டையில் தீ வெடிக்கத் தயாராக இருக்கிறது. அவர்கள் படகை அடைகிறார்கள். லீனா மாணிக்கத்தை படகின் உள்ளே வீசுகிறாள். தோமஸ் பயத்துடன் துடுப்புகளை வலுவாக வீசுகிறான். அந்த டிராகன் தாக்குவதாக நினைத்தார்கள். ஆனால் அது திடீரென்று நின்றுவிடுகிறது. லீனா அதிசயத்துடன், இது கோபத்தில் இல்லை, இது விடுதலையாகியுள்ளது என்றாள். டிராகன் ஒரு பெரிய கர்ஜனையுடன் மேகங்களை நோக்கி பறக்கிறது. கடலில் சூரிய அஸ்தமனம். இருவரும் தீவிலிருந்து விலகி படகில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் பின்னால் தீவு கண்முன்னே கடலில் மூழ்கத் தொடங்குகிறது. தோமஸ் அதிர்ச்சியுடன், நாம் சாபத்தை தகர்த்து விட்டோமா? லீனா ஜெம்ஸ்டோனாய் கையில் பிடிக்கிறாள். அது மெதுவாக ஒளிர்கிறது. லீனா சிரித்துக்கொண்டு, நாம் ஒரு டிராகனை விடுதலை செய்துவிட்டோம் என நினைக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினாள். அவர்கள் படகோடு நகர்கிறார்கள். வானத்தில் அந்த டிராகன் தன்னுடைய சிறகுகளை விரித்து விடுதலை உணர்வுடன் பறக்கிறது. இங்கே வருபவர்களை அந்த தங்க நிற டிராகன் எதுவும் செய்வதில்லை. ஆனால் கதை தொடர சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.